விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். EEE College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. மக்களவையில் அதிகாரமிக்க பதவியான சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லா தொடர்ந்து இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் ராகுல் காந்தியும் வாழ்த்து தெரிவித்ததை தொடர்ந்து 18வது மக்களவை பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். उसके कारण सदन की चर्चा अधिक पुष्ट हुई और ये आपका एक अच्छा इनिशिएटिव था जिसने सांसदों में भी विश्वास पैदा किया। हाँ, मैं भी कुछ कह सकता हूं, मैं भी अपने तर्क दे सकता हूं, तो एक आपने अच्छी व्यवस्था को विकसित किया है। आदरणीय अध्यक्ष जी, G20 भारत की सफलता का एक महत्वपूर्ण पृष्ठ है, लेकिन बहुत कम चर्चा हुई है, वो है P20। और आपके नेतृत्व में G20 देशों के जो पीठासीन अधिकारी हैं, स्पीकर्स हैं, उनका सम्मेलन आपकी अध्यक्षता में हुआ। और अब तक P20 के जितने सम्मेलन हुए उसमें ये ऐसा अवसर था कि दुनिया के सर्वाधिक देश आपके निमंत्रण पर भारत आए और बहुत ही उत्तम प्रकार के निर्णय उस समिट में हुए और उसने विश्व में भारत की लोकतंत्र की जो प्रतिष्ठा है उसको गौरव देने में बहुत बड़ा रोल अदा किया है। आदरणीय अध्यक्ष जी, ये हमारा भवन ये सिर्फ 4 दीवारें नहीं है। हमारा ये संसद 140 करोड़ देशवासियों की आशा का केंद्र है। संसद की कार्यवाही, जवाबदेही और आचरण हमारे देशवासियों के मन में लोकतंत्र के प्रति जो उनकी निष्ठा है उसको और अधिक मजबूत बनाता है। आपके मार्गदर्शन में 17वीं लोकसभा उसकी प्रोडक्टिविटी 25 साल के हाईएस्ट लेवल पर 97% रही और इसके लिए सब माननीय सदस्य तो अभिनंदन के अधिकारी हैं, लेकिन आप विशेष अभिनंदन के अधिकारी हैं। कोरोना जैसे मुश्किल कालखंड में आपने हर सांसद से व्यक्तिगत फोन पर बात करके उनका हाल पूछा। कहीं किसी सांसद की बीमारी की खबर आई तो आपने सदन के अध्यक्ष के नाते व्यक्तिगत रूप से उसकी चिंता की और वो सभी दल के सांसदों से जब मुझे सुनने को मिलता था मुझे बड़ा गर्व होता था कि जैसे आप इस सदन के परिवार के मुखिया के रूप में उस कोरोना कालखंड में भी व्यक्तिगत चिंता करते थे। कोरोना काल में भी आपने सदन का काम रुकने नहीं दिया। सांसदों ने भी आपके हर सुझाव को सर आंखों पे चढ़ाया। किसी को ऊपर बैठने के लिए कहा तो वो वहां जाके बैठा, किसी को दूसरे जगह भी जाके बैठने के लिए कहा तो वो भी बैठा, लेकिन देश के काम को किसी ने रुकने नहीं दिया। लेकिन आपने ये जो फैसले किए उसका परिणाम है कि हम उस कठिन कालखंड में भी कार्य कर पाए। और ये खुशी की बात है कि कोरोना काल में மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி ஓம் பிர்லா குறித்தும் அவர் பெருமிதம் தெரிவித்து பேசி வந்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசினார், அதன் சாராம்சங்கள் குறித்து சொல்லுங்க. மீண்டும் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஓம் பிர்லாவை வாழ்த்தியும் வரவேற்றையும் பிரதமர் நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். பல்ராம் ஜாக்கருக்கு பிறகு முதல் முறையாக ஓம் பிர்லா தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்வாகி இருக்கிறார் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். பல சமீப காலங்களிலே நாம் பார்க்கிறோம், பல சபாநாயகர்கள்
ஒன்று மக்களவைத் தேர்தலிலே போட்டியிடுவதில்லை அல்லது தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவதில்லை. நீங்கள் சபாநாயகராக 5 வருடங்கள் சேவை செய்த பிறகு மக்களவை தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அதுவே ஒரு சாதனை என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, எப்படி கொரோனா காலத்தில் கடினமான சூழ்நிலையிலும் மக்களவையை ஓம் பிர்லா நடத்தினார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். முன்னதாக குரல் வாக்கெடுப்பு மூலமாக ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக 15 தீர்மானங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்தவர்களால் முன்மொழியப்பட்டன. முதல் தீர்மானத்தை பிரதமர் மோடி முன்மொழிந்து அதை பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் வழிமொழிந்தார். அதே போலவே இந்தியா கூட்டணியின் வேட்பாளரான கே சுரேஷுக்கு ஆதரவாக 3 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. அந்த தீர்மானங்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட இடைக்கால சபாநாயகரான பர்துவரி மெஹ்தாப் குரல் வாக்கெடுப்பு நடத்தினால் குரல் வாக்கெடுப்பு மூலமாக ஓம் பிர்லா சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது ராகுல் காந்தி ஓம் பிர்லாவை வாழ்த்தி வரவேற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் மக்களவையில். Speaker Sir, this House represents the voice of India's people. And you, Speaker Sir, are the final arbiter of that voice. Of course, the government has political power, but the opposition also represents the voice of India's people. And this time, the opposition represents significantly more voice of the Indian people than it did last time. Speaker Sir, the opposition would like to assist you in doing your work. We would like the House to function often and well. Speaker Sir, it is very important that cooperation happens on the basis of trust. It is very important that the voice of the opposition is allowed to be represented in this House. I'm confident that you will allow us to represent our voice, allow us to speak, allow us to represent the voice of the people of India. Speaker Sir, the question is not how efficiently the House is run. The question is how much of India's voice is being allowed to be heard in this House. So the idea, Speaker Sir, the idea that you can run the House efficiently by silencing the voice of the opposition is a non-democratic idea. And this election has shown that the people of India expect the opposition to defend the Constitution, the Samvidhan of this country. And we are confident that by allowing the opposition to speak, by allowing us to represent the people of India, you will do your duty of defending the Constitution of India. I'd like to once again congratulate you, Speaker Sir, and also all the members of the House who have won their election. Thank you very much. श्री अखिलेश यादव जी. இரண்டாவது முறையாக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியதை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் உரையாற்றினார். தொடர்ந்து பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.